ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். இந்த செஷனில் 7QC டூல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 7QC டூல்ஸில் ஒவ்வொரு டூலை பற்றி அப்கமிங் ஸ்லைட்ஸில் போட போகிறோம். இன்றைக்கி ஒரு டூலை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7QC டூல் என்ன, 7 டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் செக் ஷீட், செகண்ட் ஒன் பெரட்டோ சார்ட், தேர்டு கிராப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது: பார் சார்ட்டு, பை சார்ட்டு, செக்ரிகேஷன் சார்ட்டு. ஃபோர்த் ஒன் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், ஃபிஃப்த் ஒன் ஹிஸ்டோகிராம், சிக்ஸ்த் ஸ்கேட்டர் டயக்ராம், செவன்த் கண்ட்ரோல் சார்ட். இதுதான் 7 டூல்ஸ்னு சொல்லுவாங்க குவாலிட்டி சர்க்கிளில். இந்த செஷனில் செக் ஷீட் ஃபஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். செக் ஷீட். A check sheet is a fundamental 7QC tool used to systematically collect, record and analysis real-time data, typically through tally mark. Tally mark is the important key. Tally marks on the pre-printed form. It simplified data collection at the source, allowing for easy identification of defect pattern, frequencies, types and location to facilitate process. நம்ம எந்த ஒர்க் ஸ்பாட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஸ்பாட்டில் இருக்க டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் அந்த செக் ஷீட் யூஸ் பண்ணால். இது 7QC டூலில் பார்ட் ஒன்று. இந்த டேட்டா ரெக்கார்டிங் மெத்தட், இந்த டாலி மார்க்குன்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக ஏதாவது டிஃபெக்ட்ஸை 1, 2, 3, 4 நம்பர்ஸில் மார்க் பண்ணுற சிஸ்டம் இது கிடையாது. இது லான்ச் பண்ணது டாலி மெத்தட். ஒரு லைன் மார்க் மாதிரி 4 லைன் மார்க் போட்டு ஒரு கிராசிங் போட்டால் 5 கவுண்டிங், அந்த மாதிரி பைனரிக் மெத்தடில் இது பண்ணுவாங்க. அது ஸ்னாப்ஷாட் நான் காமிக்கிறேன் கம்மிங் ஸ்லைடில். கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செக் ஷீட். பர்பஸ்: to collect data in organized manner for immediate analysis, such as identifying defect causes or tracking production data. Types: defect types, defect location type, process distribution, cause and checklist. டோட்டலாக 4 டைப்பில் சொல்கிறாங்க அந்த செக் ஷீட்டில். ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் டைப். லிஸ்ட் டைப் ஆஃப் டிஃபெக்ட் அண்டு கவுண்ட் அக்கரன்ஸ். இல்லை டிஃபெக்ட் டைப் வைஸ் டேட்டா எடுக்கிறது டிஃபெக்ட் டைப் செக் ஷீட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் டிஃபெக்ட் லொக்கேஷன் வைஸ். யூஸ் ஏ டயக்ராம் ஆஃப் பார்ட் டு மேப் வேர் டிஃபெக்ட் அக்கர். ஒரு பார்ட்டில் ஜோன் வைஸ் பிரிச்சுப்பாங்க. அதில் டிஃபெக்ட் என்ன லொக்கேஷன் அக்கர் ஆகுதுன்றதை கேப்சர் பண்ணால் டிஃபெக்ட் லொக்கேஷன் வைஸ். தேர்ட் ஒன் ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரெக்கார்ட் ப்ராசஸ் வேரியேஷன். இஸ் எக்ஸாம்பிள் வேல்யூ மெஷர்மெண்ட்டு. இப்போ அந்த ப்ராசஸில் ஏன்னா பேராமீட்டர் சேஞ்சு சொல்லுவாங்க. வெதர் ப்ரெஷரு, டெம்பரேச்சர், ஸோ ஹியூமிடிட்டி, இந்த மாதிரி ப்ராசஸ் வேரியேஷனை கேப்சர் பண்ணுறது ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூஷன். லாஸ்ட் ஒன் செக் அண்டு செக்லிஸ்ட். ஐடென்டிஃபிகேஷன் காசஸ் ஆர் என்ஷூர் டாஸ்க் ஆர் கம்ப்ளீட்டட். அந்த ஒர்க் ஸ்பாட்டோட என்ன காசஸ் இருக்குதுன்னு என்ஷூர் பண்ணுறது, அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த டாஸ்க்கு ட்ராக் பண்ணுறது காஸ் அண்ட் செக்லிஸ்ட். செக்லிஸ்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன? சிம்பிள் டு யூஸ், ப்ரொவைட் ஏ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, ஹெல்ப்ஸ் இன் Pareto analysis and act as a foundation for or a result of other quality tools. இதோட மெயின் பெனிஃபிட் என்ன, இந்த செக் ஷீட் பேஸாக வச்சு தான் இதுலேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை தான் பெரட்டோ அனலிசிஸ் யூஸ் பண்ணலாம். வேறு என்ன நம்ம ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸு செக் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த செக் ஷீட்டுன்றது ஒரு டூல் தான் இம்பேக்டாக நமக்கு கிடைக்கிது. இது சிம்பிள் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். டேட்டா கலெக்ஷன் செக் ஷீட் ஃபார் டிஃபெக்ட் டைப்புக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். இது இந்த செக் ஷீட்டில் ஒரு பேசிக் ஒரு மெட்டல் கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் டைப்பு, அதுக்கு செக் ஷீட் எப்படி மேக் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் சீரியல் நம்பர், செகண்ட் ஒன் ப்ராப்ளம்ஸு. இந்த கேஸ்டிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருது, பின் ஹோல், கோல்டு ஷார்ட்டு, மிஸ் மேட்ச் சம்திங், அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் செகண்ட் காலம் கொடுத்துருக்கேன். தென் ஃபார் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 வீக் வைஸ் டேட்டா கலெக்ஷன். இதில் டோட்டலாக வீக் பின் ஹோல் டோட்டல் 4 வீக்ஸ் எவ்வளோ கவுண்ட் வருது, அது மாதிரி ஒரு டிஃபெக்ட் வைஸ் இதில் கேப்சர் பண்ணிடலாம். அதே போல் வீக் 1ல் மட்டும் எத்தனை டிஃபெக்ட்ஸ் வருது, ஓவரால் கவுண்ட்டு. இதில் ஓவரால் டிஃபெக்ட் கவுண்ட்டும் வந்துடும், டிஃபெக்ட் வைஸ் கவுண்ட்டும் வந்துடும், டேட்டா இருக்கலாம். இதான் டேலி மெத்தட் நான் உங்களுக்கு சொன்னது. இதில் பாருங்கள், நம்பர்ஸ் 1, 2, 3 நம்பர் அங்கே வராது, பைனரிக் டேட்டா 1, 2, 3, 4 லைன்ஸ் போட்டு 5th லைன் கிராசிங் பண்ணுறது is one of batch, is a count of 5.
கிராஸ் பண்ணி போட்டாக்கா இது 5 கவுண்ட்டு. இது டேலி மெத்தட்னு சொல்லுவாங்க, பைனரிக் டேட்டா. இதுதான் இந்த செக் ஷீட்டில் கீ பேராமீட்டர் டூலாக இதை யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் டைப் டேட்டா கலெக்ஷன் செக் ஷீட் ஃபார் டிஃபெக்ட் லொக்கேஷன் வைஸ் ஃபார் அனாலிசிஸ். சிமிலர் அதே டிஃபெக்ட்ஸுக்கு இங்கே லொக்கேஷன் வைஸ். இப்போ டாப் ரைட் கார்னரில் பாருங்கள், ஒரு டிஃபெக்ட் பார்ட்டு அது ஜோன் வைஸாக பிரிச்சிருக்கும். ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன். இப்போ ஒரு பார்ட்டில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பார்ட்டில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு ஜென்ரிக்காக ஒரு பின்ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த பின்ஹோல் என்ன லொக்கேஷன் லொக்கேட் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அனலிஸில் போக முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 பார்ட்ஸ் எனக்கு வந்துச்சு, 10 பார்ட்டில் பின்ஹோல் இருக்குது அப்படின்னு ஜென்ரிக்காக சொல்கிறது நோ டேட்டா. இந்த டேட்டா கலெக்ஷன் ஷீட்டில் அந்த பின்ஹோல் லொக்கேட்டட் இன் என்ன லொக்கேஷன், வெதர் ஏ ஜோன் ஆர் பி ஜோன் ஆர் சி ஜோன், அந்த லொக்கேஷன் இவங்க பார்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியா பர்சன் அவங்க ஜோன் வைஸ் டிஃபைன் பண்ணிடணும். அந்த ஜோனில் எங்கே வருதுன்னு பார்த்தா அதை ரிலவெண்ட்டாக அடுத்த ஸ்டெப் அனலைஸ் போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப கீ பாயிண்ட்டு ஜோனை பிரிக்கிறது ஒரு பார்ட்டில். சிமிலர் வே அதே போல் தான் சீரியல் நம்பர், ப்ராப்ளம்ஸு, ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி இஸ் அ டோட்டல் டிஃபெக்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வைஸு டோட்டல் டிஃபெக்ட் கவுண்ட் வந்துடும், ஜோன் வைஸு டிஃபெக்ட் கவுண்ட்டும் வந்துடும். இதில் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். செக் ஷீட் when to use the check sheet. எப்போ நம்ம இந்த செக் ஷீட்டை யூஸ் பண்ணலாம்? when data can be observed and collected repeatedly by the same person or at the same location. When collecting data on the frequency or pattern of events, problems, defect location, defect causes, etc. When collecting data from a ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சிம்பிள். எங்கே செக் ஷீட்டெல்லாம் யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராசஸில் எங்கே டிஃபெக்ட் ஜென்ரேட் ஆகுது, லொக்கேஷன் வைஸ் எங்கே அப்னார்மிட்டி நமக்கு தெரியுது, ப்ராசஸில் என்னென்ன பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, எங்கே அப்னார்மிட்டி இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த செக் ஷீட் கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம கோலை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஸ் அ பேசிக் ஆஃப் 7QC டூல். எனி ப்ராசஸ், எனி ப்ராப்ளம் நம்ம அட்டாக் பண்ண போகிறோமோ அங்கே எல்லாமே இந்த செக் ஷீட் தான் கீ ப்ளே பண்ணுது. அது பிகினிங் ஆஃப் த ஆக்சஸ் ஆர் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஆல்சோ செக் ஷீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த செஷனில் நம்ம செக் ஷீட்டை பற்றி பார்த்துருக்கோம். அப்கமிங்கில் அதர் டூல்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.